من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال النبي عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கிக்குரிய கண்ணிற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் எத்தனையோ வகையான அருட்கொடைகளை, நியமத்துகளை, பாக்கியங்களை சொல்லியிருக்கிறார். அந்த அருட்கொடைகளை நாம் கணக்கிட்டோம் என்றால், எண்ணினோம் என்றால், எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு பல பாக்கியங்கள். அந்த பாக்கியங்களிலே ஆக உயர்ந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கான வழிகாட்டியாக அல்லாஹ் தலைவராக அனுப்பி வைத்தார். இதை அல்லாஹ்வே குர்ஆனில் கூறுகின்றான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். முஃமினீன்களின் மீது அல்லாஹ் மிகப்பெரிய பேருபகாரம் செய்து விட்டார். அல்லாஹ்வே கூறுகின்றான் பேருபகாரம். அவர்களிலிருந்து நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு நபியை, ரசூலை அனுப்பிவிட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். அதனால அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அவருடைய பெரிய பேருபகாரம். அந்த நபி அவர்களை நாங்க எல்லா கட்டங்களிலேயும், எல்லா நிலைமைகளிலேயும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நபி அவர்களை பின்பற்றுவதில் நமக்கு மிகப்பெரிய கைதுகளும் நலவுகளும் பாக்கியங்களும் இருக்கின்றன. அதனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முதலாவது நாங்க அவர்களை அல்லாஹ் எப்படி உயர்த்தினான். உலகத்துல சிலரை உயர்த்தி பேசுவாங்க. அது மனுஷன் சிலரையில உயர்த்தினவன் நாளையே இவருக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது நடந்தால் தாழ்த்திடுவான். மனிதர்கள் அப்படித்தான். இன்றைக்கு போற்றுவார்கள், நாளைக்கு தூற்றுவார்கள், இன்றைக்கு உயர்த்துவார்கள், நாளைக்கு எதிராக பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே ஒருவரை பற்றி உயர்த்தி பேசுகின்றான் என்றால் அவருடைய அந்தஸ்தை, அவருடைய கண்ணியத்தை நாங்கள் எவ்வாறு சொல்வது? அதில் முதலாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வே பல கட்டங்களில் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவர்களுடைய வாழ்நாளை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அவர்கள் வாழ்ந்த ஊரை கொண்டு சத்தியம் செய்திருக்கிறான். அவர்களுடைய பேச்சை குர்ஆன்ல ஞாபகப்படுத்தி இருக்கிறான். வத்தீனி வஸைத்தூனி வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். முதலாவது தீன், ஸைத்தூன், தூரி சீனா என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று விடயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் வஹாதல் பலதில் அமீன். இந்த அச்சமற்ற பாதுகாப்பான ஊரின் மீது சத்தியமாக. நபி அவர்கள் பிறந்த ஊர், நபி அவர்கள் வளர்ந்த ஊர், அந்த ஊருக்கு சிறப்பு நபி அவர்கள் மூலமாக வருகிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஊரை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். லஅம்ருக, உங்களுடைய வாழ்நாளை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அவர்களுடைய நெஞ்சை பற்றி கேட்கிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நாங்கள் உங்களுடைய நெஞ்சை விசாலமாக ஆக்கவில்லையா? மாதாகல் பஸரு வமா தகா, அவருடைய பார்வை வடித்தவர் அல்ல. வமா யன்திகு அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைப்படி அவர் பேச மாட்டார். அப்படின்ற அவருடைய பேச்சை பற்றி, அவருடைய பார்வையை பற்றி, அவருடைய நெஞ்சை பற்றி, அவருடைய வாழ்நாளை பற்றி, அவர் வாழ்ந்த ஊரை பற்றி எல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக உள்ள ஒரு ஆளுமை. அதனால
குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான் அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருடைய பெயரை கூட அழைத்து கூறியதில்லை. மற்ற எல்லா நபிமார்களுடைய பெயர்களையும் சொல்லி குர்ஆன்ல நீங்க பாருங்க, யா ஆதம் இருக்குது, யா இப்ராஹிம் இருக்குது, யா நூஹ் இருக்குது, யா மூசா, யா ஈசா எல்லாம் இருக்குது. எங்கே முழு குர்ஆன்ல யா முஹம்மது என்று அல்லாஹ் சொன்னதில்லை. முஹம்மது என்ற வார்த்தை வருது, ஆனால் யா முஹம்மது என்று அல்லாஹ் என்றார். எங்களுக்கு தெரிவிச்ச முக்கியமானவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்க மாட்டோம். குடும்பத்தில் உள்ள முக்கியமான ஒரு பெரியவர், ஒரு சின்ன புள்ள, அங்கிள், மாமா, சாச்சா, அவருடைய பேர் அப்துல்லா சாச்சா சொல்லுவாங்க. ஏன் பாப்பா பேரை சொல்றீங்க? ஏன் பேர் சொல்றத நாங்களே அதை விரும்புறது இல்லைண்டா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை யா முஹம்மது என்று சொன்னதில்லை. எங்க கூறுகின்றார்? அந்நபியு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட அவர் உயர்வானவர், முக்கியமானவர், கண்ணியமானவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றார். நபி அவர்களையும் அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்கின்றான், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன, புகாரில வர ரிவாயத், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவருக்கு பூர்த்தியான ஈமான் உள்ளவராக, விசுவாசம் கொண்டவராக ஆக முடியாது எதுவரைக்கும் ஹத்தா அகூன, நான் அவரிடத்தில் ஆக வேண்டும், அஹப்ப இலைஹி, அவருக்கு மிக விருப்பமானவராக, அவருடைய தந்தையை விட, அவருடைய பிள்ளைகளை விட, அவரை விட, முழு உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களை விட அவரிடத்தில் நான் எப்பொழுது அவருக்கு விருப்பமானவராக ஆகுவேனோ அப்பொழுதுதான் அவருடைய ஈமானே பூர்த்தி என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் பல இடங்களில் அந்த நபி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பறைசாற்றி இருக்கிறான். நபி அவர்களுடைய பல சிறப்புகளை பல இடங்கள் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். வரஃபஅனா லக திக்ரக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய நம்பிக்கையை அதை பத்தால பெருக்கி பார்க்கணும். அஸான்ல மட்டும் நபியுடைய பெயர் சொல்லப்படுது. நாங்க தொழுகிறோம் தானே, ஒவ்வொரு நேரமும் தொழுகிறோம். கடைசி அத்தஹியாத்துல, சலாத்துக்கு முன்னால அத்தஹியாத்துல, அந்த அத்தஹியாத்துல மட்டும் நேரடியா நபி அவர்களை விழித்து எங்களோட உள்ளவரை மாதிரி நபி அவர்களை நேரடியாக அருள் உண்டாவதாக முழு உலகத்தில் உள்ளவர்களும் தொழுகையிலேயும் நபி அவர்களை ஞாபகப்படுத்துறாங்க. அத்தஹியாத்துல ரெண்டு இடத்துல, ஒன்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அதற்கு பின்னால ஸலவா சொல்லும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், அங்கேயும் ரெண்டு தடவை ஞாபகப்படுத்துறாங்க. இதைத்தான் நான் சொல்ல பாருங்க. இது எண்ணினா எண்ணி முடித்தேடுமா? உலகத்தில் உள்ள யாராவது ஒரு தலைவர் அவர் இறந்து ஒரு வருஷம் உண்டா, அல்லது 50வது வருஷம் அல்லது 100ஆண்டு விழாவை கொண்டாடும் போது பேரை ஞாபகப்படுத்துவாங்க. முழு உலகத்தில் ஆக கூடுதலான தடவைகள் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு ஆளுமை, ஒரு பெருந்தகை மாமனிதன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அவர்களுடைய அந்த உடலை பார்த்து அவருடைய காலத்தில் வாழ்ந்த கவிஞர் கூறுகின்றார், وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدْ النِّسَاءُ وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي. யா ரசூலல்லாஹ், உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை உலகத்துல எந்த கண்ணும் கண்டதில்லை. وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدْ النِّسَاءُ, உங்களை விட ஒரு அழகானவரை எந்த பெண்ணும் பெற்றெடுக்க. ஹதரத் ஜாபிர் அல்லது ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரோட அறிவிக்கிறாங்க, 14ஆம் இரவு பூரண சந்திரன் நல்ல வெளிச்சமாக இருக்குது. அந்த 14ஆம் இரவு பூரண சந்திரனுடைய வெளிச்சத்தில் நபி அவர்கள் ஒரு ஆடை ஒன்று அணிந்து ஒரு சிகப்பு கலர் போர்வையை போட்டிருந்தாங்க. நான் அந்த சந்திரனை பார்க்கிறேன், நபியை பார்க்கிறேன், சந்திரனை பார்க்கிறேன், நபியை பார்க்கிறேன். எனக்கு சந்திரனை விட பிரகாசம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அவர்கள் கூறுகின்றார்கள், வஅஜ்மலு மின்க லம் தலித் நிஸா, உங்களை விட ஒரு அழகானவரை இதுவரைக்கும்
எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததே இல்லை. உலகத்துல யாரும் அவர் விரும்பிய மாதிரி படைக்கப்படல, அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி. ஆனால் நபி அவர்களை வர்ணிக்கும் பொழுது கூறுகின்றார் இந்த கவிஞர், நீங்க எப்படி விரும்பினீங்களோ அப்படி அல்லாஹ்வை படைத்ததை போன்று நீங்க இருக்கிறீங்க. அவ்வாறு சிறந்த ஒரு மனிதர் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் அல்ல, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பாவங்களிலிருந்து பாதுகாத்திருக்கின்றான். எங்கட நபி அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, உங்களுக்கு நாங்க தெளிவான ஒரு வெற்றியை தந்து விட்டோம். அது ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர், உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காக. நபிமார்களால் பாவம் செய்யலாம் என்று அவர்கள் அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஒரு பேச்சுக்கு பாவம் நடந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து விட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். உலகத்துல நாங்க எல்லாருமே ஆசைப்படுறது என்ன? நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும். இப்படியாவது தௌபா கிடைச்சி, பாவ மன்னிப்பு கிடைச்சி, பாவ மன்னிப்பு செஞ்சு நாங்க எல்லா நல்ல வேலைகளையும் செய்யறது சொர்க்கத்தை போகணும். ஆனா சொர்க்கத்துக்கு போறதா இல்லையா அந்த நிச்சயம் அல்லாஹு ஆலம். அது எங்களுக்கு உலகத்துல யாருக்கும் தெரியாது. நபி அவர்கள் 10 ஆண்களை நீங்க சொர்க்கவாதின்னு சொன்னாங்க, அவங்க சொர்க்கவாதிகள். அது அல்லாத இன்னும் சில சஹாபாக்கள் ஷாபியே அல்லாஹ் கொடுத்துட்டான். மிஃப்தாஹுல் ஜன்னத்தி பியதி, சொர்க்கத்துடைய ஷாபி என்னுடைய கையில. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, நான் சொர்க்கத்தில் நுழையும் வரைக்கும் வேற எந்த நபியும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, நுழைவது ஹராம். وحرمت الامم حتى تدخل امتي, என்னுடைய உம்மத்தவர்கள் நுழைவதற்கு முன்னால மற்ற எல்லா உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அந்த நபியுடைய பரக்கத்தை கொண்டு அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போறது. இதுவரைக்கும் லட்சக்கணக்கான நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த உம்மத்தினர்களில் முதலாவது சொர்க்கம் போற உம்மத் இந்த உம்மத் என்று அந்த நபியுடைய பரக்கத்தை வச்சிருக்காங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். உலகத்தை நாங்க உங்களை பாதுகாப்போம். நீங்க மனிதர்களுடைய தீங்குகளிலிருந்து, சதிகாரர்களுடைய சதியிலிருந்து பாதுகாத்தனா இல்லையா? நெஞ்சு கலந்த நஞ்சூட்டப்பட்ட உணவை ஒரு பெண்மணி நபி அவருக்கு கொடுக்கிறாங்க. அதுல ஒரு கவலத்தை சாப்பிட்டு விட்டாங்க, வாயில எடுத்துட்டாங்க. ஆனால் அதுல இருந்து அல்லாஹ் நபி அவங்களை பாதுகாத்தான். ஒருவர் நபி அவங்களுக்கு சூனியம் செய்யறாங்க. அந்த சூனியத்திலிருந்து நபி அவர்களை விடுவிப்பதற்காகத்தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த 2 சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்தான். கொஞ்சம் காலையில மாலையில பகிர தொழுகைக்கு பின்னால பாருங்க, எல்லா பள்ளிகளிலும் இந்த போர்டை போட்டிக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் தான் அதை பாடமாக்குறாங்க, ஒரு சிலர் தான் ஓதுறாங்க. இதில் உள்ளதுகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் காலையில ஓதினா மாலை வரைக்கும் பாதுகாப்பு, மாலையில ஓதினா அடுத்த நாள் காலை வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. அதுல குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இன்னும் பல துஆக்கள் அதுல வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சூரியத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தான். நெஞ்சூட்டப்பட்ட உணவிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தான். ஹிஜ்ரத்துடைய வேளையில நபியுடைய வீட்டை பலர் வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. நபி அவர்கள் அவர்களுக்கு முன்னால தான் கதவை திறந்து போறாங்க. அவர்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் திரையை போட்டு விட்டான். சூரா யாசீன்ல வருது, وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அவர்களுக்கு முன்னாலும் ஒரு வகையான திரை, அவர்களுக்கு பின்னாலும் ஒரு வகையான திரையை போட்டு அவர்களை நாம் மறைத்து கண்டுவிட்டான். நபி அவர்கள் அவனை கண்டவுடன் சில ஔராதுகளோ சிக்கல்களோ துஆவோ சொல்கிறார்கள். அவன் அப்படி அந்த மண்ணுக்குள்ள புதைய ஆரம்பிக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துல யாரு அல்லாஹ் எத்தனை வகையான அற்புதங்களை நபி அவர்களின் மீது நிகழ்த்தினான், எத்தனை வகையான கண்ணியங்களை அல்லாஹ் கொடுத்தான்.
ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் அவங்களோட காலத்துல வாழ்ந்த நபிமார்களை தான் சந்திச்சாங்க. இப்ப ஹதரத் மூசா, ஹதரத் ஹாரூன், ஹதரத் ஷுஐப் ஒரே காலம், ஹதரத் லூத், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரே காலம், ஹதரத் ஜக்கரியா, ஹதரத் யஹ்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கிட்டத்தட்ட ஒரே காலம் என்று சொல்லலாம். ஆனால் நபி அவர்களுக்கு கொடுத்த ஒரு கண்ணியம் என்ன? முழு உலகத்தில் உள்ள நபிமார்களையும் நபி அவர்கள் மிஅராஜுக்கு போற வேளையில அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஒன்று கூட வைத்து அவர்களுக்கு நபி அவர்கள் இமாமத் செய்ய வைத்துத்தான் நபி அவர்களை அல்லாஹ் வானத்திற்கு தன் பக்கம் மிஅராஜுக்கு அழைக்கின்றான். நபி அவங்க ஒவ்வொரு வானத்தை கடந்து போறாங்க. ஒவ்வொரு வானத்துல நபி அவர்களை வாழ்த்துவதற்காக, வரவேற்பதற்காக புகாரியில மிக தெளிவாக வருது. ஒவ்வொரு வானத்துல ஒவ்வொரு நபிமார்கள், அது ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை வைத்து அந்த வானத்தை கடந்து போறாங்க. மர்ஹபன் பின் நபி சாலிஹ் வல் அஹி சாலிஹ், சாலிஹான நபி, நம்முடைய சகோதரரான நபி, உங்களுக்கு சோபனம் உண்டாவதாக சொல்லித்தான் நபி அவர்கள் அழைக்கப்பட்டு மேலே செல்கிறார்கள். உலகத்துல பல அற்புதங்கள், அதுல ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னால நடந்த அற்புதம் தான் என்ன? சந்திரன் 3க்கு போனது. அதுல முதல்ல போனது யாரு? அந்த மனிதர்கள் அனுப்புறதுக்கு முன்னால முதல்ல ஒரு குரங்கு அனுப்பினாங்க. போயிட்டு அந்த குரங்கு உயிரோடு வருதான்னு செக் பண்ணினாங்க. அதற்கு பின்னால தான் அந்த நான் நினைக்கிற நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லக்கூடியவர் போனதாக சொல்றாங்க. வாங்கு சத்தத்தை கேட்டதா அல்லாஹ்வால அந்த சரித்திரங்கள் எந்த அளவுக்கு உண்மையோ தெரியா. ஆனா ஒரு ஆள் அந்த சந்திர மண்டலத்திற்கு அனுப்புவதற்கு எத்துணை மாதம் முயற்சி, அதற்கு தேவையான அந்த வாகனம், அதற்கு தேவையான அந்த அதில் அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய இந்த ராக்கெட், அவர்களுக்கு தேவையான உணவுக்கு ஏற்பாடு, திரும்பி வருவதற்கு எத்தனையோ மில்லியன் டாலர்கள் செலவழித்துத்தான் அனுப்புறாங்க சந்திர மண்டலத்தில். உலகத்துக்கு மேல் உள்ள முதலாவது கோள் சந்திர மண்டலம். அதற்கு பின்னால் எத்தனையோ கோள்கள், அதற்கு மேலான சூரியன், சூரிய குடும்பம், அதற்கு மேலான தான் முதலாவது வானம், அதற்கு மேலான 7 வானம், அதற்கு மேலான அல்லாஹ்வுடைய அரிசி, குர்சின்னு சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னார். எந்த வகையான செலவும் இல்லாமல் நபி அவர்கள் ஒரு தடவை மக்காவிலிருந்து ஒரு குறைஷி வந்து கேட்கின்றார், உங்களால் 7 மண்டை இந்த சந்திரனை பிளந்து காட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை காட்டியவுடன் சந்திரன் 2 துண்டாக பிளக்குகின்றது. இதென்ன ஆச்சரியம் இல்லையா? லட்சக்கணக்கான ரூபாவை செலவழித்து பல நாட்கள், பல மாதங்கள் சிரமப்பட்டு ஒரு சந்திரனுக்கு போறாரு, வரவும் நிச்சயம் இல்லை. ஆனால் மக்காவிலிருந்து தன்னுடைய விரலை காட்டி அந்த சந்திரனை 2 துண்டாக ஆக்கிறது அற்புதம் இல்லையா? اقتربت الساعة وانشق القمر. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கமர்ல கூறுகின்றான், கியாமத் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. மக்காவுல பிளந்த அந்த சந்திரனை கேரளாவில் உள்ள அந்த சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கண்டுபிடிக்கின்றான். சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கண்டு ஏன் இந்த சந்திரன் பிறந்தது சொல்லி விசாரிக்க அவனுக்கு செய்தி கிடைக்குது. இப்படி மக்கால முக்கியமான ஒரு நபி வந்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய விரலை அசைத்தவுடன் அந்த சந்திரன் 2 துண்டாகி விட்டது. இந்த செய்தி அவனுக்கு கிடைத்து அவன் தன்னுடைய மகனை அரசராக ஆக்கி அவன் கேரளாவிலிருந்து பிரயாணம் செய்து ஹிஜாஸுக்கு சென்று நபி அவர்களை சந்தித்து நபியுடைய கையை பிடித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வார வழியில ஓமான் கடல் வழியாக வாராரு. வார வழியில அவர் மரணித்ததாக சரித்திரம் கூறுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன், இப்படி எங்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த நபி அவர்களை அல்லாஹ் உலகத்தில் எப்படி கண்ணியப்படுத்தினான், மறுமையில் எப்படி கண்ணியப்படுத்துவான். மறுமையில ஆசா ஐயபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, நாளை மறுமையில மகாமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு இடத்துல தான் நபி அவர்களை இருப்பாட்டுவான், அமரச் செய்வான். நபி அவர்களுக்கு மட்டும் விசேஷமாக ஒரு ஷஃபாத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
நபி அவர்களுக்கு மட்டும் விசேஷமாக ஹவுதுல் கௌசரை கொடுத்திருக்கிறான். இன்னா ஆதைனாகல் கௌசர், நாம் உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தந்து விட்டோம். அதனுடைய நீளம் கிழக்கிலிருந்து மேற்கு வரை. அதில் உள்ள பாத்திரங்கள், அதாவது அதது நுஜூமி ஸமா, வானத்திலே உள்ள நட்சத்திரங்களை யாராலாவது கணக்கிட முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு அந்த ஹவுதுல் கௌசர் நீர் குடிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியங்களை வைத்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான கண்ணியமான கௌரவமான மரியாதையான அந்த ரசூலைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்திருக்கிறான். நான் எதை சொல்ல வரேன்டா, இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்துல நபியுடைய சீராவை நாங்க படிக்கவும் வேண்டும். படித்ததை எங்களோட வாழ்க்கையில செயல்படுத்தணும். நபி அவர்கள் தொழுகைக்கு மட்டும் முன்மாதிரி இல்லை, நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு மட்டும் முன்மாதிரி இல்லை. நாங்க வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. அதனால இன்றைய தினத்துல நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நான் மிக சுருக்கமாக நாங்க உங்களுக்கு முன்னால முதாக்கரா செய்ய விரும்புகின்றோம். நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். பிறக்கும் பொழுதே பாப்பா இல்லை, எத்தீமா தான் வந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மாமனிதர், அவருக்கு அன்பு காட்ட இரக்கம் காட்ட இருந்த பாப்பாவும் இல்லை. பிறக்கும் பொழுது எத்தீமா பிறக்கிறார். பிறந்த 6வது வயதுல தன்னுடைய தாய் ஆமீனா அம்மையாரும் மரணித்து விட்டாங்க. இப்ப உம்மாவும் இல்லை, பாப்பாவும் இல்லை. அதற்கு பின்னால் அவரை வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்தது அப்துல் முத்தலிப், நபியுடைய அப்பா. நபி அவர்களுடைய 8வது வயதுல அவரும் மரணித்துட்டாரு. வாப்பா இல்ல, உம்மா இல்ல, அப்பா இல்ல. இப்ப எத்தீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்கிறார்கள். அப்படி வளர்ந்து வார வரையில தான் 25வது நபி அவரோட வயசு. அவர்களை விட 15 வயது மூப்பான, அவர்களை விட ஏற்கனவே 2 திருமணங்கள் முடித்த ஹதரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண் பேசப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய 25வது வயதுல தன்னை விட 15 வயது கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார். அவர்களின் மூலமாக அல்லாஹ் 4 பெண் குழந்தைகளையும் 2 ஆண் குழந்தைகளையும் கொடுக்கின்றான். முதலாவது பெண் குழந்தை ஜைனப், 2வது ருக்கையா, 3வது உம்மு குல்தூம், 4வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. 2 ஆண் பிள்ளைகள், ஒன்று காசிம், மற்றது அப்துல்லா. அவர்களுக்கு வேற கொஞ்சம் புனை பெயர்கள் இருக்குது, தாஹிர், தையிப் என்று வேற வேற புனை பெயர்கள். 2 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். பின்னால கடைசியில மாரியத்துல் கிப்தியா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணின் மூலமாக இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தையும் கிடைத்தது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை. நான் ஏன் இதை ஞாபகப்படுத்த போறேன்டா, எனக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை. ஆரம்ப காலத்துல நாங்க தலாக், டிவோர்ஸ், காதி கோட், நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சத்தத்தை காதால கேட்டதே இல்லை. ஆனா இப்போ ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு மஹல்லாவுல, ஒவ்வொரு குடும்பத்துல பல பெண்கள் விதவைகளா, பல ஆண்கள் மனைவியை தலாக் சொன்னவர்களா, மனைவியை விட்டுவிட்டதாக நாங்க பல சரித்திரங்களை, பல நிகழ்வுகளை கேட்கும் போது கவலை. ஏன்? நபி அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? முதலாவது, நீங்கள் அநேகமானவர்கள் நாங்க ஏற்றுக்கொள்ளணும், நாங்க படிக்கல. ரபியுல் அவ்வல் மாதத்துல மட்டும் ஒரு பயான கேட்டு அல்லது ஷமாயில் திருமதி 12 நாள் வாசிச்சு நபியுடைய சீராவை முழுமையாக படிக்க முடியாது. அந்த நபி அவர்களுடைய பிறப்பு முதல் நபி பட்டம் கிடைத்ததிலிருந்து இறக்குகின்ற வரைக்கும் 23 வருட வாழ்க்கை எங்களுக்காக பெரிய முன்மாதிரி. வியாபாரிகளுக்கு முன்மாதிரி, விவசாயிகளுக்கு முன்மாதிரி, கணவன்மார்களுக்கு முன்மாதிரி, பாப்பாமார்களுக்கு முன்மாதிரி, அப்பாமார்களுக்கு முன்மாதிரி, தலைமை தாங்கக்கூடியவர்கள் முன்மாதிரி இல்லாத ஒன்றே இல்லை. அதனால தான் குர்ஆன்ல லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன்
ஹஸனா, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், இந்த ஆயத்தில் அல்லாஹ் நபியுடைய எல்லா விடயங்களிலேயும் முன்மாதிரி, நபியுடைய சொல்லுல, நபியுடைய செயல்ல, நபியுடைய நடவடிக்கைகள்ல எல்லாத்திலுமே அல்லாஹ் முன்மாதிரி வைத்திருக்கின்றான். அதனால ஃபெமிலி லைஃப்ல நபியுடைய ஃபெமிலி லைஃப் எப்படி இருந்துச்சு? நிறைய கிதாபுகளும் எழுதப்பட்டிருக்குது. அது அரபியில் இருக்குது, தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. மஸ்ஜிதுகள்ல செலவையில உலமாக்கள் வாசிப்பாங்க சீரான்னு சொல்லி. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த நபியுடைய ஃபெமிலி லைஃப் நாங்க பார்க்கணும். எப்படி நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க, எப்படி அவர்களை மதித்தாங்க, எப்படி அவர்களுடைய உணர்வுகளை மதித்தாங்க, அவர்களுடன் விட்டு கொடுப்புடன் நடந்தாங்க. அவர்களுக்கு கோபம் வந்தா நபி அவங்க அமைதி, எங்களுக்கு கோபம் வந்தா அவர்கள் அமைதி. நபி அவங்க படிச்சு கொடுத்தது இப்படித்தான். இன்னைக்கு எங்களை சில ஆண்கள் யாரும் தவறா நினைக்காதீங்க. எங்களுக்கு கோபம் வரும், எங்களுக்கு வேகம் வரும், நாங்க கத்துவோம், நாங்க சத்தம் போடுவோம், நாங்க ஏசுவோம். ஆனா மனைவி வாய் திறக்கல, அவ கோபப்படையில, அவ எதிர்த்து பேசல, அவ கத்தையில, அவ சத்தம் போடையில. என்ன இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களே சிலவேளை கோபப்பட்டிருக்கிறாங்க, சிலவேளை ரோஷப்பட்டிருக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபி அவங்க சொல்வாங்க, ஆயிஷா நீங்க என்னோட எப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்ப கோபமா இருக்கிறீங்க என்பதை வச்சு நான் விளங்கிக் கொள்வேன். கேட்பாங்க, பெரியார சொல்றது எப்படி நீங்க விளங்குவீங்க? நீங்க என்னோட கோபப்பட்டா ரப்ப இப்ராஹிம்னு சொல்வீங்க, என்னோட சந்தோஷமா இருந்தா ரப்ப முஹம்மதுன்னு சத்தியம் செய்வீங்க. நீங்க வல்லாஹி ரப்ப முஹம்மதுன்னு சத்தியம் செய்தா நீங்க என்னோட சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்க ரப்ப, அது உண்மைத்தான், இப்ராஹிமுடைய ரப்ப தான். ஆனா நீங்க அப்படி சத்தியம் செஞ்சா நீங்க என்ன என்னோட கொஞ்சம் கோபமா இருக்கிறதுனால தான் என்னுடைய பெயர் எடுக்கிறீங்கல்ல. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் லா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக், உங்களோட பேரைத்தான் நான் எடுக்கிறல்ல, ஆனா உங்களோட மஹப்பத் என்னுடைய கல்புல இருக்குது. நாங்க மனைவியை விரும்புறோம்டா, நேசிக்கிறோம்டா பகிரங்கமா சொல்வோம், பிரச்சனை இல்ல. மற்றவங்களுக்கு தான் மத்த வார்த்தைகளை சொல்ல இயலா, அதுக்கு நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் மனைவி, நான் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களோட இரக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே கேட்கப்படுது, மனிதர்களில் உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யாரு? நபி அவர்கள் சொல்லுவாங்க, அபூபக்கர். பெண்களில் உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யாரு? அவருடைய மகள் ஆயிஷா. அப்ப நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால மனைவிக்கு தாராளம் சொல்லலாம். எப்படி நபி அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை நான் நேசிக்கிறேன் என்பதை எப்படி காட்டுவாங்க? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கப்ல பால் குடிச்சு கொண்டு இருப்பாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆயிஷா அந்த கப்பை தாங்க. அவங்க வாய் வச்ச இடத்துல நபி அவங்க வாயை வச்சு குடிப்பாங்க. இன்னைக்கு சில நேரங்கள்ல முஸ்லிம்கள் குடித்ததுலே நாங்க குடிக்க விரும்புறதில்லை, கப்ப கழுவி கொடுக்கிற. நபி அவர்கள் தன்னுடைய மனைவி குடிச்ச இடத்துல அதே இடத்துல வாய வச்சு குடிச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு மாமிச முள்ள கடித்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, கொஞ்சம் அந்த மாமிச முள்ள தாங்க. அவங்க வாய் வச்சு கடிச்ச இடத்துல நபி அவங்க வாயை வைத்து கடித்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனா அவங்களுக்கு சில வேளை ரோஷம் வந்தா நபி அவங்க அமைதியாகிடுவாங்க, அவங்களுக்கு கோபம் வந்தா நபி அவர்கள் அமைதியாகிடுவாங்க. ஏன்னா இப்ப நாங்க நினைக்கிற அவங்க கோபப்படும் போது நான் அமைதியா இருந்தா தலைக்கு மேல ஏறுவாங்க. இல்ல, அப்படி ஒன்று இல்லை. நாங்களும் கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கும் மனிதர்கள் உணர்வுகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது. கோபமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, பைத்தியம் நினைப்பாங்க. கோபம் வரத்தான் செய்யும், ஆத்திரம் வரத்தான் செய்யும், வேகம் வரத்தான் செய்யும். வார நேரத்தில் நாங்க அதை கொஞ்சம் அடக்கிக் கொள்ளணும், நாங்க கொஞ்சம் அதை பொருந்திக் கொள்ளணும். நல்ல வேலைகளை செஞ்சா வாயால பாராட்டணும். மாஷா அல்லாஹ். இந்த கதவு எங்களை சமூகத்துல போறோம். மனைவி ஒரு நல்ல சாப்பாடு எப்ப என்றா சில நேரத்துல சரியான கஷ்டம். சில ஆண்களுடைய வாயால நனவு வாரதே இல்லை. எப்பவுமே இவ இப்படித்தான், இவக்கு சரியா ஆக்க தெரியா, அழிக்க தெரியா, வளர்க்க தெரியா, பேச தெரியா, அப்படித்தான் அதிகமா நாங்க சொல்றது.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, நல்ல வேலைகளை மகனாக இருந்தாலும் ஒரே மகனை ஏசரல்ல திட்டுறல்ல, மாஷா அல்லாஹ் மகன் நல்லா பண்ணிக்கிறீங்க, பாப்பா நல்லா செஞ்சிக்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா செய்ய பாருங்க. மகனை தட்டி கொடுக்கணும், மனைவியை தட்டி கொடுக்கணும். நல்ல வேலை செஞ்சா மனைவியை பாராட்டணும், நல்ல வேலை செய்யும் பொழுது மனைவியை புகழணும், மனைவிக்காக வேண்டி துஆ செய்யணும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுதற்கு பின்னால மஸ்ஜித் நபவியில கொஞ்ச நேரம் இருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் இருந்து அதற்கு பின்னால அவர்கள் ஏக காலத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. இந்த மதீனாவுடைய ஹிஜ்ரத்தில் போவதற்கு முன்னால் 2 மனைவிமார்கள் இருந்துட்டாங்க. அதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மற்றது அநேகமா நான் நினைக்கிறேன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, 2 பேர் இறந்துட்டாங்க. 9 மனைவிமார்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் வைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லுல் பைத், கண்ணியமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லுல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹ், அவர்களுக்கு நபியாக சலாம் சொல்லி எப்படி அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்துவிட்டு காலையில எல்லாம் வெறும் சலாம் மட்டும், மாலையில அசர் தொழுதற்கு பின்னால ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, உட்கார்ந்து சுகம் விசாரிப்பாங்க, ஒரு 5-10 நிமிஷம் பேசுவாங்க. ஆனா ராவையில எந்த மனைவியுடைய வீட்டுல தங்குறோம் அங்கதான் தங்குவாங்க. சில நேரத்துல மற்ற எல்லா மனைவிமார்களையும் அந்த வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. இப்பதானே இந்த மொபைல் போனும் இந்த எங்களோட ஐபேடும் அதுவும் இதுவும் வந்து ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால் என்ன டிவி, அதற்கு முன்னால் என்ன ரேடியோ, அதற்கு முன்னால் ராவத்து என்ன இருட்டுல என்ன ஒன்றும் இல்லை. அப்ப முந்தைய கதைகளை கதைப்பாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வீட்டுக்கு எல்லா மனைவிமார்களையும் வர சொல்லி அவர்களோடு சேர்ந்து பேசி கதைச்சி சந்தோஷமா அவர்கள் அவங்களோட வீடுகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில நேரங்கள்ல அவர்களுடைய கதைகளை கூட கேட்பாங்க. கதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை நபி அவர்கள்ட்ட ஒரு ஹதீஸ் திருமிதியில வருது, ஹதீஸே உம்மி ஸரஅன்னு சொல்லி 11 மனைவிமார்கள் சம்பந்தமான ஒரு ஹதீஸ். என்னண்டா 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன அவங்களுக்குள்ள அவங்க ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க, எங்கட கணவன்மார்கள் இருக்கிறத பத்தி அப்படியே நாங்க இன்றைக்கு பேசணும், எதையுமே மறைக்கிறல்ல என்ன அவங்க மட்டும் தான். அதே மாதிரி பேசுறாங்க, 11 மனைவிமார்களை பத்தி பேசுறாங்க. அதுல ஒரு மனைவி தான் உம்மு ஸரஅன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி. அந்த கணவனுடைய பெயர் அபூ ஸரஅ. அந்த 11 பேருமே இந்த பெண்மணி கொஞ்சம் நல்ல பெண்மணி. இந்த 11 பெண்மணிகளுடைய கதையை கேட்டுட்டு நபி அவங்க சொல்லுவாங்க, யா ஆயிஷா அன்ன லகீக அபீ ஸரஇன் லி உம்மி ஸரஅ, எப்படி உம்மு ஸரஅக்கு அபூ ஸரஅ நல்ல கணவனாக இருந்தாரோ அதே மாதிரி ஆயிஷா நான் உங்களுக்கு நல்ல கணவனாக இருப்பேன். ஹதீஸ்ல கூடுதலாக ஆயிஷா நாயை பற்றி வந்ததனால தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அது இல்லாம மற்ற ஒவ்வொரு மனைவிமார்களுடைய விடயத்தையும் வந்திருக்குது. நபி அவர்கள் அவர்களோடு உட்காருவாங்க, பேசுவாங்க, சில வேளையில ஜோக் அடிச்சிருக்கிறாங்க, பரிகாசம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு புகாரில வருது, ஒரு தடவை ஆயிஷாவும் ஹப்சாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா யுத்தங்களுக்கு போகும்போது சீட்டு போட்டு பார்ப்பாங்க. சில பேர் ஒரு மனைவி, சில பேர் 2 மனைவியை கூட்டிக் கொண்டு போவாங்க. இப்ப சீட்டு போட்டு பார்த்ததுல ஆயிஷா ஹப்சா 2 பேரோட பேரு வருது ரலியல்லாஹு அன்ஹுமா. அதுல ஹப்சா வந்து சொன்னாங்க, ஆயிஷா நீங்க ஒரு வேலை செய்வோமா, அதாவது எந்த ஒட்டகத்துல நீங்க ஏறுங்க, உங்களோட ஒட்டகத்துல நான் ஏறுவேன். நபி அவர்கள் ஆயிஷாவுடைய ஒட்டகம் நினைச்சு ஹப்சான் ஒட்டகத்துல ஏறுவாங்க, ஹப்சான் ஒட்டகம் நினைச்சு ஆயிஷாவுடைய ஒட்டகத்துல ஏறுவாங்க. அதனால இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒட்டகங்களை மாற்றிக் கொள்வோம். மாற்றினதோட இப்ப நபி அவர்கள் நினைச்சது ஆயிஷான்னு சொல்லி, ஆனா இருந்தது ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி ஏறினதோட எப்படி சலாம் சொல்லிட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு பேசும்போது சத்தத்தை வச்சு விளங்கிட்டாங்க, இது ஆயிஷா இல்லை, இது ஹப்சான்னு. அந்த கல்பால நேசிக்கிறது அது ஒரு சக்தி தான். அதுக்கு மேல மஹப்பத், அதுல நாங்க எங்களை யாருடைய சக்திக்கு அது அப்பாற்பட்டது.
அதனால அடிக்கடி துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எது என்னுடைய சக்திக்கு உட்பட்டு இருக்குதோ அதனால் நான் நீதத்தை கடைபிடிப்பேன், எது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதோ அதனால் நீ என்ன குற்றம் பிடித்து விடாதே. இந்த கல்வியில் உள்ள மஹப்பத் சேவையில அது எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு எங்க ஆயிஷா இல்லையான்ற மாதிரி கேட்டாங்க. இப்ப அங்க போய் இறங்கினதோட ஹப்ஸாக்கு சரியான ரோஷம். பாருங்க, ஆயிஷாண்ட நல்லா பேசுவாங்க, பேசிக்கொண்டே வருவாங்க, என்னுடைய சரியா பேசல. அந்த வாகனத்திலிருந்து இறங்கி அப்படி பக்கத்தில் உள்ள அந்த ஒரு புல்லுகள் சின்ன காடுகள் மாதிரி இருந்துச்சு, அதுல போயிட்டு அல்லாஹுமா அல்லாஹுமா சல்லித் அலைய ஹய்யத்தன் அவ் அக்ரமன், யா அல்லாஹ் என் மீது ஒரு பாம்பை சாத்தியோடு, என் மீது ஒரு தேரை சாத்தியோடு என்ன வந்து கொத்திரட்டும். என்ன அந்த வேகத்துல சொன்னாங்கன்னு புகாரி ஷரீஃப்ல வரும். அப்ப அவங்களும் முஸ்பாத்தியா நடந்திருக்குது. இன்னும் ஒரு ரிவாயத் முஸ்னத் அஹ்மதுல வருது. அதுல சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு வராங்க. வந்த நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இனிப்பு எங்கட பையலாம் ஜோக் பண்ணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோட கூட நடந்திருக்குது. இன்னொரு தடவை ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய தலையில தேய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஸைனப் பக்கத்துல சில பெண்மணிகள் வந்து ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவரோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பேச்சில் என்னண்டா, இப்ப காலம் மிச்சம் மாறி போச்சு. அந்த வராசத்துடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன்னால யாராவது குடும்பத்தில் உள்ளவர் மரணித்து விட்டா அவருடைய சொத்த வீட்டை எல்லாம் ஆண்கள் எடுத்து போறாங்க, எங்களோட கணவன்மார்கள் எடுக்கிறாங்க, எங்களுக்கு தங்க வீடு இல்லை, எங்களோட உம்மா பாப்பா வீட்டுக்கு போக சொல்றாங்க. இது சரியில்லையேன்னு சொல்லி நீங்க நபீரத்துல சொல்லணும்னு சொல்லி பேச்சு கொண்டிருக்கும் பொழுது இவங்க பேய் பார்க்கறத நிப்பாட்டிட்டு அவங்களே பேச்சு கொடுத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஸைனப் பேசுறது வாயால கண்ணால இல்ல, கண்ணால தான் நீங்க பார்த்து பேய் பார்க்கறீங்க, பேயை பார்த்து கொண்டு பேசுங்களே. நீங்க என்ன கண்ணாலையா நீங்க பேசுறீங்க, வாயால தானே. நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி பல கட்டங்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முஸ்பாத்தியாக அவர்களை கொஞ்சம் சிரிப்பை ஏற்படுத்துவதற்காக, உள்ளங்களை குளிர வைப்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுடன் பேசியும் இருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது ஒரு நீளமான தலை கொண்டு மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துவது, அவர்களுக்கு கோபம் வந்த இவர்கள் அமைதியாகுவது, அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பது, அவர்கள் நல்ல வேலை செய்யும் போது அவர்களை பாராட்டுவது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நான் சொன்னேன் ஆரம்பத்துல நல்ல வேலை செஞ்சா பாராட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பல கட்டங்கள்ல பாராட்டுவாங்க. வஃபாத்தானதற்கு பின்னால் இங்க இருந்தாவது ஹதியா வந்தா அதாவது ஆடுகளோ மாடுகளோ ஒட்டகங்களோ உதஹியாவோ குர்பானியோ ஏதாவது மிருகங்கள் அறுக்கப்பட்டா சொல்லுவாங்க, ஹதீஜாவுடைய தோழிக்கு அனுப்பி வைங்க. இப்ப எல்லாம் எங்கட யாராவது எங்கட வாப்பாட நண்பர்ண்டா வாப்பாவோட மௌத்தோட அவர் முடிஞ்சு, உம்மாவுக்கு தெரிஞ்சவங்களோட உம்மாட மௌத்தோட முடிஞ்சு. நபி அவர்கள் எப்படி உறவை பாதுகாத்தாங்கண்டா, தன்னுடைய வஃபாத்துக்கு பின்னால கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நண்பிகள் அவர்களுடைய தோழிகளுடைய வீடுகளுக்கு அன்பளிப்புகளை அனுப்புவாங்க. அந்த மாமிஷங்களை அனுப்பி நபி அவர்கள் அந்த உறவை வளர்த்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்குண்டா ஒரு தடவை ஆயிஷாக்கு கொஞ்சம் கோபம் மாதிரி வந்துச்சு. என்ன ஒரே கதீஜாவை ஞாபகப்படுத்துறீங்க, அவ ஒரு வயோதிக பெண்மணித்தானே, எங்கட பாஷையில சொல்றா ஒரு கிழவித்தானே. அவளை கூட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் தந்து விட்டான் சொன்ன நேரத்துல சொன்னாங்க, ஆயிஷா மா அபுதலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அவளை கூட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. மக்கள் எல்லாம் இது கபரபின்னா மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த நேரத்தில் அந்த பெண்மணி தான் என்னை கொண்டு ஈமான் கொண்டார். இது கதபனியன்னா மக்கள் எல்லாம் என்னை நபியாக ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளல, அவள் மட்டும் என்னை உண்மைப்படுத்தினார். மக்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று இந்த நேரத்தில் தன்னுடைய முழு சொத்தையும் எனக்காக வேண்டி அர்ப்பணம் செய்து விட்டு நபி அவங்க சொன்னாங்க,
அவளின் மூலமாத்தானே அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்தான், வேறு யாருக்கும் பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால மனைவிமார்கள் நல்ல விஷயங்களை செஞ்சா பாராட்டுவோம், புகழுவோம். தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுப்போம். மன்னிப்புகளை கேட்டா நாங்க என்ன செய்வோம், அவருக்கு நாங்க தாராளமா மன்னிப்பு கொடுப்போம். நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறல்ல, நாங்க நீங்க அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க சத்தியம் செய்யணும்னு சொல்றேன்ல, பொய் சொல்லல, ரைட், ஓகே, நீங்க பொய் சொல்லல, நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். மேலான பெரியார்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு நீங்களாலே தவறுகள் நடக்கலாம், தவறு நடந்தா மன்னிப்பு கேட்போம். நேரா கேட்கலதா வெளியில போய் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று அடிப்போமே, சாரி டார்லிங், தாரா வைஃபுக்கு சொல்லலாம், மற்றவங்களுக்கு இல்ல. எங்கட மனைவி, எங்கட துணைவி, எங்களுக்கு காலமெல்லாம் சிறும செய்யறவங்க, நான் இன்னைக்கு இப்படி பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க, நான் இப்படி நடந்துருச்சு மன்னிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உண்டு, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் உண்டு. உலகத்துல யார் யாருக்கு மன்னிப்பு கேட்கின்றோம், ஆனா மனைவிட்ட மன்னிப்பு கேட்க செய்தான் விடுறது இல்ல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம், அவர்களுடைய உணர்வுகளை நாங்க மதிப்போம். என்ற காலையில எழுதியதோட பிள்ளைகளுடைய சிதமத், அதற்கு பின்னால மாப்பிள்ளைக்கு தேவையான வேலை, அவர்களுடைய சொந்த வேலை, பகலையில ஆக்கணும், மறுக்க இரவையில ஆக்கணும், புள்ளவங்களை தூங்க வைக்கணும், மாப்பிள்ளை வந்து அவருக்கு தேவையான எல்லாம் செய்யணும். சில வேலை எங்கட ஆண்களுக்கு சில வேலை விளங்குறல்ல. அவர் கடையை மூடிட்டு, ஆபீஸை மூடிட்டு, அந்த கூட்டாளி இந்த கூட்டாளி அவன் இவனோட 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பேச்சு அரட்டன் சொல்லி பேசிட்டு ராவு 12-1 மணிக்கு வந்தா மனைவி என்ன செய்வார்? அவளால் எவ்வளவு நேரம் தான் விழிக்கேனும், அவளால் எவ்வளவு நேரம் தான் முடித்துக் கொண்டிருக்கேனும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால அவங்களுக்கு ஒரு நோய் வருதா, அவர் அத நாங்க நீங்க தம்பியோட போங்க, வாப்பாவோட போங்க, இல்ல நாங்க மனைவியை மதிக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இத்திகாஃபில் இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை வந்து சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இரவாகிருச்சு, இத்திகாஃபை விட்டுட்டு மனைவியை போய் வீட்டுல விட்டுட்டு வராங்க நபி அவர்கள். மனைவியுடைய கண்ணியம் உள்ளத்தில் இருக்கணும். யாரும் மனைவியை ஏச விடக்கூடாது. மக்களுக்கு முன்னால மனைவியை திட்டுறது இல்ல. உங்களோட மனைவியை கண்டிக்கணுமா பெட்ரூமுக்குள்ள அறைக்குள்ள வைத்து கண்டீங்க. மக்களுக்கு முன்னால அவங்களோட பாப்பா, அவங்களோட உம்மா, அவங்களோட சகோதரர்களுக்கு மத்தியில மனைவிமார்களை கண்டிக்காதீங்க. நபி அவங்க மஸ்ஜித் நபவியில ஒரு நாள் தாமதித்து வாராங்க, தொழுதுட்டு வாராங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுக்கைக்கு சென்று விட்டார்கள். இப்ப நபி அவங்க மெதுவா கதவை திறந்தாங்க. ஹதீஸ்ல வருது, முஸ்லிம்ல வர ரிவாயத். ஃபதஹல் பாப ருவைதன், மெதுவா நபி அவங்க கதவை திறந்தாங்க. தன்னுடைய மேல போட்டிருந்த ஷால்வை எடுத்து மெதுவாக வச்சாங்க. அதற்கு பின்னால தன்னுடைய மேலாடையை களைந்து வீட்டில் ஒரு சாரம் ஒன்று இருந்துச்சு. அந்த சாரத்துல பாதியை விரிச்சு மறுபாதிய போர்வையாக எடுத்து அப்படியே ஆயிஷாவுக்கு பக்கத்தில் வந்து நபி அவங்க படுத்துக் கொண்டாங்க. ஒரு பாதியத்தான் விரிச்சாங்க, மறுபாதிய போர்வையா பாவிக்கிறதுக்கு பூத்தி கொண்டாங்க. கொஞ்ச நேரம் படுத்தாங்க, தூக்கம் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கிட்டார் போல. அதனால அவங்களோட தூக்கத்துக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, மெதுவா எழுப்பினாங்க. மறுக்க அவங்களோட மேலங்கிய போட்டாங்க, மெதுவா அவர்களுடைய அந்த ஷால்வைய போட்டாங்க. அவர்களுடைய செருப்பை வந்து முஸ்லிம்ல வருது, மெதுவா செருப்பை எடுத்து அணிந்து கொண்டார்கள். கதவை மெதுவா திறந்து மெதுவா நபி அவர்கள் போக ஆரம்பித்தாங்க. ஆயிஷா நாயகிதான் இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறாங்க. இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, உண்மையில் இருந்து தூங்கல்ல. இவங்க எங்க போறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி அவங்க முன்னால போறாங்க. இவர்கள் அப்படி மெதுவா அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. சொல்றாங்க, என்னுடைய கல்புல அல்லாஹ் ஷைத்தான் போட்டுட்டான் தவறான எண்ணத்தை. இவங்க வேற எந்த மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்கன்னு பார்ப்போம். இவங்க அப்படி துரோகம் செய்ய மாட்டாங்க. ஷைத்தான் அப்படி போட்டுட்டான், நான் ஃபாலோ பண்ணி போனா நபி அவங்க நேரா மதீனாவுடைய கபரிஸ்தான் ஜன்னத்துல் பக்கீக்கு பக்கத்துல போய் நின்று கொண்டு அவர்களுக்கு ரொம்ப நேரமா துவா செஞ்சுட்டு இப்ப நபி அவங்க திரும்பி வராங்க. ஆயிஷா நாயகி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் வருவதை பார்த்து இவர்கள் வீட்டுக்கு திரும்பினாங்க. இப்ப நபி அவங்க கொஞ்சம் வேகமா நடக்கிறதோடு இவங்களும் வேகமா நடக்கிறாங்க.
இப்ப நபி அவங்க ஓடுறாங்க, இவங்களும் ஓடுறாங்க. நபி அவங்க வீட்டுக்குள்ள வாரத்துக்கு முன்னால வந்து கதவை திறந்து அவசரமாக படுத்துக் கொண்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஆயிஷா உங்களுக்கு மூச்சு வாங்குது என்ன விஷயம்? மூச்சு வாங்குது என்ன விஷயம்? இல்லையா ரசூலல்லாஹ், ஒன்னும் பிரச்சனை இல்லை சொன்னாங்க. ஆயிஷா சொல்றீங்களா? அல்லாஹ்வே எனக்கு சொல்லி தருவான், சொல்ல போறீங்களா ஏன் மூச்சு வாங்குது? இல்ல இப்படித்தான் நடந்துச்சு. சொன்ன எனக்கு முன்னால ஒரு கருப்பு உருவம் உண்டு, நான் மெதுவா நடக்கும் போது மெதுவா நடந்துச்சு, வேகமா நடக்கும் போது வேகமா நடந்துச்சு, நான் ஓடும் போது ஓடிச்சு, அது நீங்க தானா அப்படின்றாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்படி சீராவோட எக்கச்சக்கமான வரலாற்று சான்றுகள். தன்னுடைய மனைவி தூங்குறாங்க என்பதற்காக கதவை மெதுவா திறந்தாங்க, கதவை மெதுவா அடிச்சாங்க, செருப்பை மெதுவா கலட்டினாங்க, ஒரு சத்தம் கூட கேட்கல. இன்னைக்கு எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன? வீட்டுக்கு நாங்க வந்தா யாரு தூங்கினா என்ன, யாரு விழிச்சா என்ன, எல்லாம் கடாம் படாம். ராவு 12 மணிக்கு மொபைல் போன், ராவு 2 மணிக்கு மொபைல் போன். நாங்க ரூமுக்கு இருந்து கொண்டு போன் ஆன்சர் பண்ற, பாத்ரூம் லைட்ட போடுற, கதவை தடாலுன்னு திறக்கிற, வேகமா கதவை மூடுற, இதெல்லாம் அடுத்தவர்களுடைய அந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற. மேலான பெரியார்களே, அடுத்தவர்களுக்கு எந்த வகை வாகனத்தில் ஏறணும் அவனுக்கு தெரியும். ஒட்டகமும் குதிரையும் சரியான உயரம். நபியவங்க தன்னுடைய முட்டுக்கால கொடுக்கிறாங்க, சஃபியா இதுல ஏறுங்க. எப்படி கண்ணியம்! தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க, சஃபியா முட்டுக்கால ஏறி நீங்க போங்க. பின்பக்கத்தால அவர்கள் அப்படி தூக்கி அந்த ஒட்டகத்துல அமர வைத்ததாக ரிவாயத்துகள் வருது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, லைஃப் டைம் எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, எங்களுக்காக தியாகம் செய்யறாங்க. அனைத்து பாப்பா அம்மா நானா தம்பி எல்லாத்தையும் தூக்கி எழுத்துட்டு எங்களோட மனைவிமார்கள் எங்கள்கிட்ட வராங்க. அதனால அவர்களும் மறக்கல்ல, அவர்களால முன்ன பின்ன நடக்கும், தவறுகள் நடக்கும். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுப்போம், எங்களால தவறு நடந்தா நாங்க மன்னிப்பு கேட்போம். நாங்க பழச ஞாபகப்படுத்தல, பழச ஒரே பேசி பேசி உள்ளத்தை நாங்க துன்புறுத்தல. இது குடும்ப வாழ்க்கை. அதற்கு பின்னால பிள்ளைகளுடைய இறக்கமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள்மார்களுடைய சரியான இறக்கம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? நபி அவங்க ஹிஜ்ரத் செய்றாங்க. ஹிஜ்ரத் செய்யற நேரத்துல மூத்த மகள் ஹஜ்ரத் ஸைனப முடிச்சிருந்தது அபுல் ஆஸ். அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கல்ல. அவங்களோட குடும்பம் சொல்லிட்டாங்க, அபுல் ஆஸோட அவருடைய மனைவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகள் நாங்க மதீனாவுக்கு அனுப்ப மாட்டோம். இப்ப நபி அவங்க மதீனாவுல, மூத்த மகள் மக்காவுல, இரண்டாவது மகள் ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ஹபஷாவுல, யாரு ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபானோட போயிட்டாங்க. இப்ப மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 2ல பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ள மக்கத்து முஸ்லிக்கீன்கள் வாராங்க. வந்தவர்களில் நபியுடைய மருமகன் முன் சப்ல நிற்கிறாரு விரோதிகளோட. இவ்வளவு பெரிய மனசுக்கு சங்கடம். நபி அவங்க முஸ்லிம்களோட இருக்கிறாங்க, நபியுடைய மூத்த மருமகன் காபிர்களோட நிற்கிறாங்க. கடைசியில அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டுட்டாங்க. நமக்கு சுருக்கமாக கூறுகின்றேன், கைவிட்டு முடிக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள் நீங்க ஏதாவது தெண்ட பணத்தை தந்து நீங்க விடுதலை ஆகலாம். இப்ப அபுல் ஆஸை கொடுக்கிறது ஒன்றும் இல்லை. மக்காவுக்கு செய்தி அனுப்புறாரு. அவருடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் காசி பணம், அவங்கள்ட்ட இருந்த ஒரு மாலை ஒன்றை அனுப்பி வைக்கிறாங்க. இதை எடுத்துக்கொண்டு என்னுடைய கணவனை விடுதலை. இப்ப அந்த மாலையை பார்த்தவுடன் நபி அவங்க அழுதுட்டாங்க. ஏன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலைய தன்னுடைய மகளுக்கு கல்யாண நேரத்துல பரிசாக கொடுத்த அந்த மாலை. அதத்தான் வேற ஒன்றும் இல்ல, நபியுடைய மகள்கிட்ட வேற ஒன்றும் இல்ல. அந்த மாலையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாலையை எடுத்துட்டு என்னுடைய கணவனை விடுதலை செய்யுங்க. அப்போ நபி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யல. சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்யறாங்க. என்னுடைய மகள் அனுப்பிக்கிறாங்க, அபுல் ஆஸை நாங்க ஃப்ரீயா விடுவோம், இந்த மாலையை கொடுப்போம், ஆனா ஒரு கண்டிஷன் போடுவோம். என்னுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவசரமாக மதீனாவுக்கு வாரத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவர் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறாரு. பின்னால ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு பின்னால அபுல் ஆஸ் வந்து அவரும் கலிமா சொல்லி அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மரணிக்கிறார். இரண்டாவது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ஹபஷாவுக்கு போயிருந்தாங்க. ஒரு மெசேஜுமே இல்ல. ஒரு தடவை மதீனாவோட ஒரு பெண்மணி சொல்றாங்க, முஹம்மத் உங்களோட மகளை கண்டோம்.
இந்த கடல் பிரயாணம் வாகன வசதிகள் இல்ல, ரோட் இல்ல. ஜித்தாவுக்கு வந்து கடல் பிரயாணம் செஞ்சுதான் ஆப்பிரிக்கால ஹபஷாவுக்கு போகணும். ஒரு மெசேஜுமே இல்ல. ஒரு பெண்மணி சொன்னா, உங்களோட மகளை நான் கண்டேன் ஹபஷாவோட. எப்படி கண்டீங்க? இல்ல, உங்களோட மருமகன் அவர் வாகனத்தை எடுத்து கொண்டு போறா, உங்களோட மகள் அந்த வாகனத்துக்கு மேல உட்கார்ந்து கொண்டு போறா, ஹபஷாவுடைய பஜார்ல நான் கண்டேன். நபி உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல். கொஞ்ச நாள் அவங்க மக்காவுக்கு வந்து திருப்பி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. வந்ததோட ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. இப்ப பத்ருடைய யுத்தம் வருது. நபி அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க பத்ரில கலந்து கொள்ளவானம், நீங்க இங்க இருந்து மகளுடைய நோய்க்கு வைத்தியம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரமதானுடைய மாதம் நபி அவங்க பத்ரில் போறாங்க. இங்க இரண்டாவது மகள் வஃபாத் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள்ல மூத்த மகள் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகினாங்க. அதற்கு கொஞ்ச காலத்துக்கு பின்னால மூணாவது மகள் உம்மு குல்சூம் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபானுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. அந்த பெண்மணியும் வஃபாத் ஆகினாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், 3 ஆண் பிள்ளைகள், 3 பேருமே சின்ன வயசுல, 3 பெண் பிள்ளைகள், 3 பேருமே திருமணம் முடிச்சு சில வருஷங்கள்ல. கடைசியா இருந்தது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். நபி அவர்களுக்கு ஒரு 6 மாதத்திற்கு பின்னால் அவர்களுடைய 23, 24வது வயதுல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்துட்டாங்க. சரியான மஹப்பத், தன்னுடைய பிள்ளைகளோட நேசம் காட்டுவாங்க, விருப்பம் காட்டுவாங்க. பாத்திமா முதாத்து மின்னி, பாத்திமா என்னுடைய ஈரப்பொடையுடைய ஒரு துண்டுன்னு சொல்லுவாங்க. மன் ஆதா பாத்திமா தபகத் ஆதானே, பாத்திமாவுக்கு யாராவது நோவினை செய்தா எனக்கு நோவினை செய்த மாதிரி. நபி அவர்கள் இருக்கிற இடத்துக்கு பாத்திமா வந்தா நபி அவர்கள் எழுப்பி போய் தன்னுடைய மகளை முத்தமிட்டு தனக்கு பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. அவர்கள் இருக்கிற சபைக்கு நபி அவங்க போனா அவங்க எழுப்பி வந்து தன்னுடைய வாப்பாவை முத்தமிட்டு தன்னுடைய சபையில் அமர வைப்பாங்க. எங்கேயாவது பிரயாணம் போறாங்க, கடைசியில பாத்திமாட்டா தான் சொல்லிட்டு போவாங்க. பிரயாணத்திலிருந்து வந்தா முதல்ல வந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பாங்க. இந்த தாய் தந்தையர்கள் 2 பேருமே நபி அவங்களோட சின்ன வயசுல இருந்ததுனால அவர்களுடன் நடந்த வரலாறு இல்லை. அதனால பிள்ளைகளோட நபி அவங்க இறக்கமா இருந்தாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் பேரன் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாக்கு பல பிள்ளைகள். அதுல உமாமான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை நபி அவங்களோட பேத்தி. என்ன செய்வாங்க? உமாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல வச்சு கொண்டு வருவாங்க மஸ்ஜித் நபவிக்கு. வந்து நபி அவங்க இமாமத் செய்யற நேரத்துல தன்னுடைய பேத்தி தோள்ல இருக்கும். இமாமத் நின்று கொண்டு தொழுவிக்கும் போது பேத்தி தோல்ல தான் இருக்கும். ருக்குவுக்கு போற நேரத்துல நபி அவர்கள் என்ன செய்வாங்க? இறக்கி வைப்பாங்க, சுஜூது செய்வாங்க. சுஜூது வைத்து வந்ததோட மறுக்க மீண்டும் நபி அவங்களோட பேத்தியை தூக்கி தன்னுடைய தோல்ல வைத்து இமாமத் செய்திருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் அப்படித்தான். சில பேர் நபி அவங்க தொழுவும் பொழுது அவர்கள் வந்து முதுகுல ஏறி கொள்வாங்க. ஒரு தடவை நபி அவர்கள் தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. மிச்ச நேரமா சுஜூதில் இருந்தாங்க. தொழுது முடிஞ்சவர் கேட்டாங்க, யார சூழல்தான் என்ன இன்றைக்கு வளமையை விட கூடுதலா மிச்ச நேரம் சுஜூதில் இருந்தீங்க, என்ன ஏதாவது வகை வந்துச்சா? சொன்னாங்க, இல்ல, இன்றைக்கு நான் சுஜூது போனதோட எங்க பேரன் அல்லது பேத்தி எங்க கழுத்துல ஏறி விளையாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கூடுதலான நேரம் விளையாடட்டும் என்று சொல்லி நான் சுஜூத நீக்கினேன் என்றாங்க. எப்படி எல்லாம் பிள்ளைகளோட அன்பு காட்டினாங்க, இறக்கம் காட்டினாங்க, தொழுகிறாங்க. ஆனா தொழுகையில இமாமத்துடைய நேரத்துல பிள்ளை ஏறியது என்பதற்காக சுஜூத நீக்கி இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள். ஆனா 3 செயல் வராத மாதிரி நீங்க நினைக்க கூடாது. ஹஜ்ரத் சொல்றாங்கன்னு சொல்லி நாங்க பிள்ளை எடுக்கிற, தூக்குற, வைக்கிற 3 செயல் வந்த தொழுக பாத்திராகிடும். ஆனா தொழுக பாத்திராகாத விதத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பார்கள். அதனால நாங்களும் அந்த விஷயத்துல கவனமாக இருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சிறப்பான இந்த நபியுடைய சீராவை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால குடும்ப வாழ்க்கையில நான் சொன்னது ஒரு 5% இல்லை, சொல்லாது 95% மேல் இருக்கிறது. அவைகளை நாங்க படிக்கிறோம். தயவு செய்து உங்களோட மஸ்ஜிதுகள்ல உங்களோட இமாம்கள்கிட்ட சொல்லி வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை இந்த சீராவில் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்டுகளை நாங்கள் எடுத்து படிப்போம். நபியுடைய மஹப்பத்தை உள்ளங்கள் ஆழமாக பதிய வைப்போம். அதனுடைய அடையாளம் என்ன? நம்முடைய நபியுடைய பாவனைகள்ல அந்த நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவோம்.
நபியுடைய சுன்னத்துகள் எந்த அளவுக்கு மஹப்பத் இருக்குமோ அந்த அளவுக்கு நபியுடைய சுன்னத்துகளை நாங்க பேணுதல் காட்டணும். எங்களை திருமண வைபவம், எங்களை பங்கன்களாக இருந்தாலும் அதிலேயும் நாங்க சாப்பிடுறது, எங்களோட ஆடைகள் அணிபடுறதுல, எங்களோட பங்கன்கள் நடக்கிறதுல மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை விட்டுட்டு தூய்மையான முபாரக்கான பரிசுத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை கூடுதலாக பின்பற்றுவதற்கு பார்ப்போம். இன்னும் நபியுடைய பேரில் கூடுதலாக ஸலவாத் சொல்லுவோம். அது தனியான ஒரு வணக்கம், தனியான ஒரு இபாதா. அதை பற்றி தனியாக பேசலாம். குர்ஆன்ல அல்லாஹ்வே கூறுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் வானவர்களும் இந்த நபியின் மீது ஸலவாத் கூறுகின்றோம், சலாம் கூறுகின்றோம். அதனால ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத் சலாம் சொல்லுங்கள் என்று. அதனால ஒரு இடத்தில் உட்கார்ந்து நபியும் எங்களுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் எல்லாத்தையும் நினைப்போம். எங்களுக்காகத்தான் கஷ்டப்பட்டாங்க, எங்களை நினைச்சு நினைச்சு கேட்டாங்க. நாளை மறுமையில கியாம நாள்ல ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. முஹம்மதே, அல்லாஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாக்கியங்களை தருவான் என்றா நீங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தருவான் என்று சொல்ற நேரத்துல நபி அவங்க சொல்லுவாங்க, லா அர்தா வவாஹிதுன் மின் உம்மத்தி ஃபின்னார். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரே ஒரு மனிதன் நரகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ தார எதையுமே நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். அந்த இடத்துல உம்மத்தை பத்தி கவலை. கடைசி ஹஜ்ஜத்துல் வதால 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுக்கறாங்க. ஒட்டகத்தை கொடுத்துட்டு அல்லாஹும்ம தகப்பல் மின்னி மின் முஹம்மதின் வ மின் ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என் மூலமாக, என்னுடைய குடும்பத்தார்கள் மூலமாக, என்னுடைய உம்மத்தினர்கள் மூலமாக இந்த குர்பானை ஏற்றுக்கொள். குர்பான் கொடுக்க வசதி இல்லாதவர்களை நபி அவர்களுடைய துஆல சேர்த்திருக்கிறாங்க. இப்படி பல கட்டங்கள்ல எங்களை ஞாபகப்படுத்திக்கிறாங்க. அதனால இன்பமான வேலையில நாங்க பார்ப்போம், இங்க ஷரியா என்ன சொல்றது, மார்க்கம் என்ன சொல்றது. சுன்னத்தை தானே விடுவதற்கல்ல, சுன்னத் எடுத்து நடப்பதற்கு, எங்களை வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு தான் சுன்னாவை தவிர விட்டு விடுவதற்கல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதன் நல்ல நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராக்களை அதிகமாக படிப்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதற்குரிய சந்தர்ப்பங்களை கொடுப்போம். நாங்களும் கேட்போம், நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவோம். நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பங்களை நம் எல்லோருக்கும் தந்திருவானாக. யா அல்லாஹ், நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக அந்த பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை அல்லாஹ் பாதுகாப்பாயாக. கண்ணியமான கௌரவமான ஒரு வாழ்வை அவர்களுக்கு கொடுப்பாயாக. தலை நிகழ்ந்து வாழணும் யா அல்லாஹ், அவர்களை ஆட்சி செய்யணும் யா அல்லாஹ். அதற்குரிய சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. யுத்த நிறுத்தம் சீக்கிரமாக ஏற்படவும் யா அல்லாஹ். அதற்குரிய காரணிகள் ஏற்படுத்தி வைப்பாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத்தை, அன்பை எங்களுடைய உள்ளங்களிலே பதிய வைப்பாயாக. அதனுடைய வெளிப்பாடாக நபி அவர்களுடைய சுன்னத்துகளை கூடுதலாக பின்பற்றி நடக்க உதவி செய்வாயாக. இங்கே கூடிய நம் எல்லோரையும் கபூல் செய்வாயாக. எங்கள் எல்லோருடைய ஹலாலான ஜாயிஸான ஆஜத்துகளை நிறைவேற்றி தந்துள்வாயாக. இந்த உண்டு கூடுதலுக்காக யார் யார் முயற்சி செய்தார்களோ, பாடுபட்டார்களோ, பின்னால் உள்ள உணவுக்கு யார் யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ யா அல்லாஹ், அவர்களையும் நீ கபூல் செய்வாயாக. அவர்களுக்கும் நீ முழுமையான கூலிகளை கொடுப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் சொர்க்கத்தை தந்துள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி.